ஓம் சாந்தி 9/4/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். இந்த நேரத்தில் நீங்கள் தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆகுங்கள். உதவி செய்யும் குழந்தைகளே உயர்ந்த பதவி அடைவார்கள். கேள்வி: சேவாதாரி குழந்தைகள் எந்த ஒரு சாக்கு போக்கு கூற முடியாது. பதில்: பாபா, இங்கு வெப்பமாக இருக்கிறது, இங்கு குளிராக இருக்கிறது, ஆகையால் எங்களால் சேவை செய்ய முடியாது என்று சாக்கு போக்குகளை சர்வீசபிள் குழந்தைகள் கூற மாட்டார்கள். சிறிது வெப்பம் அதிகமானாலோ குளிர் அதிகமானாலோ நாசூக்கானவர்களாக ஆகக்கூடாது. எங்களால் சகித்து கொள்ளவே முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இந்த துக்க உலகத்தில் சுகம் துக்கம், வெப்பம் குளிர், இகழ் புகழ் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். சாக்கு போக்கு சொல்ல கூடாது. சுகம் துக்கம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த வாழ்க்கையில் சுகம் எப்பொழுது கிடைக்கும் மற்றும் துக்கம் எப்பொழுது கிடைக்கும் என்பதை பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக முயற்சியின்படி தெரிந்திருக்கிறீர்கள். இதுவோ துக்கம் நிறைந்த உலகம். ஆகையால் கொஞ்ச காலத்திற்கு சுகம் துக்கம் இகழ் புகழ் என்று அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து போகணும். சிலர் கொஞ்சம் வெப்பம் அதிகமானாலே குளிரான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது குழந்தைகள் வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் சேவை செய்தே ஆகணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் துக்கம் இருந்தாலும் இது ஒன்று புதிய விஷயம் இல்லை. ஏனென்றால் இது துக்கம் நிறைந்த உலகம், துக்கதாமம். குழந்தைகள் இப்பொழுது சுகதாமத்திற்கு செல்வதற்காக முழு முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களுடைய மிகவும் வேல்யூபிள் நேரமாகும். ஆகையால் இந்த நேரத்தில் சாக்கு போக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் பாபா சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தான் சொல்கிறார். யாருக்கு சேவை பற்றியே தெரியாதோ அவர்கள் எந்த வேலைக்கும் உதவுவதில்லை. இங்கு பாபா வந்திருப்பதே பாரதத்தை மட்டும் என்ன, முழு உலகத்தையே சுகதாமமாக மாற்றுவதற்கு. ஆகையால் பிராமண குழந்தைகள்தான் பாபாவிற்கு உதவியாளர்கள் ஆகணும். பாபா வந்திருக்கிறார் என்றால் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக மாறியிருக்கிறது. அதை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும். சத்தியுகத்தில் தூய்மையான ராஜாக்களின் ராஜ்யம் இருந்தது. மிகவும் சுகமானவர்களாக இருந்தார்கள். பிறகு தூய்மையற்ற ராஜாக்களாகவும் ஆகிறார்கள். பிறகு ஈஸ்வரனுடைய பெயரில் தானம் புண்ணியம் செய்வதினால் அவர்களுக்கு சக்தி கிடைக்கிறது. பாரதத்தின் அல்லது முழு உலகத்தின் சேவை ஒரு எல்லையற்ற தந்தை தான் செய்கிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது என் கூட உதவியாளர் ஆகுங்கள். எவ்வளவு அன்போடு புரிய வைக்கிறார். ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய குழந்தைகள்தான் புரிந்து கொள்வார்கள். தேக அபிமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன உதவி செய்ய முடியும்? ஏனென்றால் மாயாவின் சங்கிலியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாபா டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார், அனைவரையும் மாயாவின் சங்கிலியிலிருந்து, குருமார்களுடைய சங்கிலியிலிருந்து விடுவியுங்கள் என்று. இதுதான் உங்களுடைய தொழில். பாபா சொல்கிறார், யார் எனக்கு நல்ல உதவியாளர்கள் ஆகிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். பாபா சுயம் நேரில் சொல்கிறார், நான் யாராக இருக்கிறேனோ எப்படி இருக்கிறேனோ சாதாரணமாக இருக்கிற காரணத்தினாலே என்னை முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. உலகத்தில் கூட இறை தொண்டர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் யாரும் எனக்கு தொண்டு செய்வதே இல்லை என்றார் பாபா. தூய்மையாக மாறி ஸ்ரீமத் படி நடந்தால்தான் தொண்டு செய்ய முடியும், தூய்மையான உலகத்தை உருவாக்க முடியும் என்று சொல்கிறார். இது மரண உலகம் என்று பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அமர்ந்தபடியே திடீரென்று மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது.
ஆகையால் அதற்கு முன்பாகவே ஏன் முயற்சி செய்து பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி அடைந்து தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது? வயதாகும் போது மனிதர்கள் பக்தியில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது வானப்பிரஸ்த நிலைக்கு வரும் பொழுது இனி நாம் பக்தியில் ஈடுபடணும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு முன்பு நல்ல பணத்தை சம்பாதிப்பார்கள். இப்பொழுது இது உங்கள் அனைவரின் வானப்பிரஸ்த நிலையாகும். ஆகையால் ஏன் நாம் பாபாவிற்கு உதவியாளர்கள் ஆகிவிடக்கூடாது? நாம் பாபாவிற்கு உதவியாளர் ஆகியிருக்கிறோமா என்று மனதை கேட்டுக்கொள்ளுங்கள். யோகத்தில் இருப்பதினால் சேவையும் செய்ய முடியும். நினைவின் சக்தியின் மூலம்தான் இந்த முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும். முழு உலகத்தை தூய்மையாக்குவதற்காக நீங்கள் நிமித்தமாகியிருக்கிறீர்கள். நீங்கள் தூய்மையாகிவிட்டால் உங்களுக்காக தூய்மையான உலகமும் அவசியம் தேவை. ஆகையால்தான் இந்த தூய்மையற்ற உலகம் அழிந்து போகும். விதைரூபமானவர் ஞானக்கடல் ஒருவர்தான். அவர் வருவதும் பாரதத்தில்தான். ஆகையால்தான் சிவ ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடுகிறார்கள். கீதா ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடுகிறார்கள். கீதையினுடைய பகவான் யார் என்ற இந்த படம் மிகவும் நல்ல படம். இந்த படங்களை எல்லாம் பாபா குழந்தைகளின் நன்மைக்காக தான் உருவாக்க வைக்கிறார். இந்த படங்களில் சிவபாபாவின் மகிமையை கம்ப்ளீட்டாக எழுதணும். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இதுதான். அதாவது பாபாவை சரியாக புரிந்து கொண்டால், பாபாவினுடைய மகிமைகளை சரியாக புரிந்து கொண்டால் அப்பொழுது கீதையினுடைய பகவான் யார் என்று புரிஞ்சிடும். மற்றபடி முக்கியமான விஷயம் தூய்மையாகுவதுதான். தேவி தேவதா தர்மத்தின் பெயர் அடையாளம் எல்லாமே மறைந்து போயிருக்கிறது. தேவதா தர்மத்திற்கு பதிலாக ஹிந்து தர்மம் என்ற பெயரை வைத்து விட்டார்கள். பாபா புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக வேண்டும் என்றால் பாபா என்னென்ன பத்தியம் சொல்லியிருக்கிறாரோ அந்த பத்தியம் இருங்கள். நினைவில் இருந்து உணவை சமையுங்கள், யோகத்தில் இருந்து சாப்பிடுங்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்வது கூட ராங் தான், தவறுதான். சிவபாபா இவர் மூலம் என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஃபாலோ செய்யக்கூடியவர்களை தான் நல்ல குழந்தைகள் என்று சொல்வார்கள் அல்லவா? ஃபாலோ செய்யாமல் வெறும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டிருந்தால் அவர்களை எப்படி நல்ல குழந்தைகள் என்று சொல்ல முடியும் என்ற அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். அதாவது லௌகீகத்தில் குழந்தைகள் தந்தைக்கு மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லி அவர் காலில் விழுந்துட்டே இருந்தால் போதுமா? தந்தையினுடைய சொல்படி நடக்கணும். சொல்படி நடக்கலைன்னா அவங்க நல்ல குழந்தைகள் என்று எப்படி சொல்லுவாங்க? அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். பாபா பாபா என்று சொன்னால் போதாது, பாபாவின் வழிப்படி நடக்கணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பாபா கூறுகிறார், நான் இந்த பிரம்மாவின் சரீரத்திலிருந்து பேசுகிறேன். இந்த குழந்தைக்கு நான் தான் பொறுப்பாவேன். நீங்கள் எப்பொழுதுமே சிவபாபா சொல்கிறார் என்றே நினைக்க வேண்டும். அவர்தான் படிப்பிக்கிறார். நீங்கள் சிவபாபாவை தான் பார்க்கணும், இவரை பார்க்கக்கூடாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஞானம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்கணும். ஞானத்தில் இருந்தும் வெறும் உலகில் விஷயங்கள் மட்டுமே புத்தியில் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று அர்த்தம். இருந்தாலும் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் நன்மை செய்தே ஆகணும். அவங்களும் ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க, ஆனால் உயர்ந்த பதவி அடைய முடியாது, தண்டனை அடைவாங்க. அப்போ எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அழிய போகிறது என்றால் பிறகு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பிறகு போக போக எப்படி உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் அது போக போக உங்களுக்கே தெரிந்துவிடும். முதல்ல எல்லாத்தையும் சொல்லிவிட முடியாது இல்லையா? அப்படி முதலே சொல்லிட்டா பிறகு அது விளையாட்டு ஆகாது இல்லையா? அந்த விளையாட்டில் சுவாரஸ்யமும் இருக்காது. அதாவது ஒரு விளையாட்டுன்னா முதல்ல விளையாடுவாங்க, அப்போ தான் யார் வெற்றி அடைகிறது யார் தோல்வி அடைகிறது எல்லாம் தெரியும். முதலே சொல்லிட்டா என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? ஆகையால் நீங்களே சாட்சியாக பார்க்கணும். காட்சிகள் எல்லாம்
கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது பாபா சொல்கிறார், எந்த கர்ம பந்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களோ அதை மறந்துடுங்க. இல்லறத்தில் இருந்தாலும் மறந்து கொண்டே போங்க. இந்த நாடகம் முடிய போகிறது. தன்னுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். மகாபாரத போருக்கு பிறகுதான் சொர்க்கத்தின் கேட்ஸ் திறக்கும். கேட்வே டு ஹெவன். இந்த பேரும் நல்லா இருக்கு என்றார் பாபா. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக இந்த ஆன்மீக படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடையது ஆன்மீக தொழிலாகும். உலகியல் கல்வியும் உதவ போவதில்லை, சாஸ்திரங்களும் உதவ போவதில்லை. ஆகையால் ஏன் நாம் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடாது? அந்த படிப்பிற்கும் இந்த படிப்பிற்கும் எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஏதோ கொஞ்சம் டிகிரிக்காக படிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ராஜ்யத்திற்காக படிக்கிறீங்க. அந்த படிப்பு படிக்கிறதுனால கடலை கூட கிடைக்குமா இல்லையா என்று தெரியாது. படிக்கும் போதே யாராவது சரீரத்தை விட்டால் அந்த கடலையும் அவ்வளவுதான். மனிதர்கள் கையில் இருப்பது உப்பு கடலை என்று உங்களுக்கு தெரியும். அதையே அவர்கள் குரங்கு போல பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ரத்னங்களை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் இந்த உப்பு கடலை மீது இருக்கக்கூடிய பற்றுதலை விடுங்கள். அதாவது பாபா உப்பு கடலை என்று ஏன் சொல்கிறார் என்றால், அந்த காலத்தில் தாதிமார்களுக்கு உப்பு கடலைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம பக்கம் எப்படி வேர்க்கடலை எல்லாருக்கும் பிடிக்குமோ அதுபோல் அவங்களுக்கு உப்பு கடலை பிடிக்கும். ஆகையால் பாபா அந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறார். உப்பு கடலையை பிடிச்சிருக்கீங்க, அதன் மீது இருக்கிற பற்றை விடுங்க என்றார். எப்பொழுது இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது அந்த கையில் இருக்கக்கூடிய கடலையை விடுவீங்க. இதெல்லாம் சாம்பலாக போகிறது. அதாவது பாபா எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறார் அப்படின்னா, குரங்கை பிடிக்கும் போது அந்த குரங்கு பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு பாக்ஸ் பண்ணுவாங்க. மேலே கம்பியெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே கடலை வச்சுடுவாங்க. அந்த குரங்கு இப்போ கடலையை பார்க்குது. அப்போ அந்த உள்ளே குரங்கு கை விடுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அப்போ அந்த குரங்கு ஈஸியாக கையை உள்ளே விட்டுடுறது. உள்ளே போன உடனே அந்த அந்த கடலையை பிடிக்குது. கடலை பிடிக்கும் போது கை மடங்குது இல்லையா? அப்புறம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் எடுக்க முடியாது, மாட்டிக்குது. ஆனால் புரிஞ்சுக்கிட்டு இந்த கடலையை இப்போ நான் விட்டால் நான் கையை வெளியே எடுக்க முடியும்னு அந்த குரங்கு உணர்ந்ததுன்னா ஈஸியாக விட்டுட்டு மாட்டிக்காமல் வந்துடும். அதுபோல தான் கையில் பிடிச்சிருக்கிறோம். இதை விட்டால் நான் மாட்ட மாட்டேன் அப்படின்றது யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கையில் பிடிச்சிருக்கக்கூடிய கடலையை விட்டுடுவாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், ஆன்மீக படிப்பை படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். அழியாத ஞான ரத்னங்களினால் தன்னுடைய கையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். உப்பு கடலைக்கு பின்னால் நேரத்தை வீணாக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. ஆகையால் தன்னை கர்ம பந்தனத்தில் இருந்து விடுவித்து கொள்ள வேண்டும். சுயதர்சன சக்கரதாரியாகி பிறரையும் ஆக்க வேண்டும். தாய் தந்தையை பின்பற்றி ராஜ்ய பதவிக்கு அதிகாரியாக வேண்டும். வரதானம், எல்லைக்கு உட்பட்ட அனைத்து ஆசைகளையும் தியாகம் செய்து உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளை தியாகம் செய்து உண்மையிலும் உண்மையான தபஸ்வி மூர்த்தி ஆகுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்றால் எல்லைக்கு உட்பட்ட ஆசை என்னவென்றே தெரியாத ரூபம். யார் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அல்ப காலத்திற்காக பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் சதா காலத்திற்காக இழக்கிறார்கள். தபஸ்வி ஆகுவதற்கு விசேஷமாக இந்த அல்பகால ஆசைகள்தான் தடை ரூபமாக இருக்கிறது. இப்போது தபஸ்வி மூர்த்தி ஆகக்கூடிய நிரூபணத்தை கொடுங்கள். அதாவது எல்லைக்கு உட்பட்ட பெயர் புகழ் அடைய வேண்டும் என்பதை தியாகம் செய்து கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்கள். எப்பொழுது வள்ளல் சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகிறதோ அப்பொழுது மற்ற அனைத்து சம்ஸ்காரங்களும் தானாகவே உள்ளடங்கிவிடும். ஸ்லோகன், கர்மத்தின் பலனின் மீது சூக்ஷ்மமான ஆசை வைப்பதும் கூட
பழம் பழுப்பதற்கு முன்பே அதை சுவைத்து விடுவது போலாகும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கு பாயிண்ட்: நான் சாட்சி நிலையில் இருக்கும் ஆத்மா. இன்று நாள் முழுவதும் நான் சாட்சியான நிலையில் இருந்து அனைத்தையும் செய்யணும். அதாவது பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும். பற்றற்ற பார்வையாளராகி என்னுடைய சரீரத்தை பார்க்கணும். நான் செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்தையும், நான் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற கர்மத்தையும் பார்க்கணும். அந்த உறவினர்களையும், யாருடைய தொடர்பிலெல்லாம் நான் வரேனோ அவர்களையெல்லாம் சாட்சியாக பார்க்கணும். அப்போ ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ, சம்ஸ்கார மோதல் இருந்தாலோ, ஈகோ கிளாஷஸ் இருந்தாலோ பெருசாக நமக்கு பாதிப்பு இருக்காது. சாட்சி நிலையில் இருந்தால் பாதிப்பு குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் சாட்சியாக இருக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு இருக்கும். நான் பாபாவுடன் இருக்கிறேன். சாத்தி அப்படின்றார் பாபா. பாபாவின் துணையில் இருக்கிற, பாபா கூட இருக்கிற என்ற அனுபவமும் ஆகும். ஆகையால் இன்று நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்யணும். சாட்சியாக பார்க்கணும். பாபாவின் துணையில் இருந்து அந்த துணையையும் அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி.